வணக்கம் நண்பர்களே. பாமகவை இழுக்கிறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் வலைய விரிச்சிருக்க நிலையில எந்த வலையில பாமக சிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூடிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒரு மூவ் டெல்லி வரைக்கும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2024 லோக்சபா தேர்தல்ல பாமக யாரோட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த கூட்டணி தொடர்பா முரண்பாடு எழுந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணியும் விரும்புறாங்களாம். பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு மருத்துவர் அன்புமணி அவர்கள் நினைக்கிறாராம். பாஜகவோட கூட்டணி வச்சா எப்படியும் பாஜக மீண்டும் வெல்லும். அதன் மூலமா லோக்சபா தேர்தல்ல அன்புமணி அவர்களும் வென்று அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதன்படி லோக்சபா தேர்தல்ல அன்புமணி அவர்களுக்கு தர்மபுரி தொகுதியை மீண்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க திமுக இப்போ வலிமையும் எழுந்துட்டாங்க. அன்புமணி அவர்கள் அங்க வெற்றி பெறும் பட்சத்துல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தமா 10 இடங்கள்ல போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இல்ல அப்படின்னா இடங்களை குறைச்சிக்கிட்டு அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் ராஜ்யசபா போறதுக்கு ஒரு வாய்ப்பும் அமைச்சர் பதவியும் கொடுக்கணும் அப்படின்னும் பாமகவின் சார்பா பாஜகவுக்கு அன்புமணி அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவோட கூட்டணி வச்சா அது சரியா இருக்காது, பாமக அதிமுக கூட்டணி தான் சரியா இருக்கும். 2026 சட்டசபை தேர்தலுக்கு இதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கறதால 2024லயும் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். அதே கூட்டணி தொடரணும்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறாராம். அதனால பாஜகவோட கூட்டணி சரியா இருக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். அந்த காரணங்கள் அவரவர் தரப்புல நியாயமானதா இருக்கு. இதனால முடிவெடுக்கிறதுல இழுபறி நீடிக்கிறதா சொல்லப்படுது. அதிமுகவோட 99% கூட்டணி உறுதிப்படுத்தி வச்சிருந்தார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதுக்கேத்த மாதிரி நேற்று சென்னை வந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அதிமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு சந்திக்கிறது திட்டமிடப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மூவ் ஒன்று டெல்லி வரைக்கும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதன்படி மருத்துவர் அன்புமணி அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கிட்ட டெல்லிக்கு வரும்படி எனக்கு அவசர அழைப்பு வந்திருக்கு, டெல்லிக்கு போறேன், அங்க என்ன சொல்லப்படுது அப்படிங்கறத நான் தெரிவிக்கிறேன், அதுக்கப்புறமா முடிவு செஞ்சுக்கலாம், அவசரப்பட்டு அதிமுக குழுவை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிருக்கார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பாஜக முக்கிய தலைவர்களோட இன்று சில சந்திப்புகள் நடக்க இருக்காம். அந்த சந்திப்புக்கு அப்புறம் தான் பாமகவுடைய முடிவு என்னன்னு தெரிய வரும் அப்படிங்கிறாங்க பாமகவின் மாநில நிர்வாகிகள்.